Hello guys, வணக்கம். Welcome to Time for Greatness. 10 eye care habits ranked from worst to best. கண் அப்படின்றது நம்ம உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸையும் விடவும் ரொம்ப ப்ரீசியஸான ஒரு பார்ட். கண் இல்லாமல் இருக்கிற மாதிரி நம்மளோட வாழ்க்கை நம்மளாலேயே நினச்சி பார்க்கவே முடியாது இல்லையா? ஆனால் நம்ம பண்ணக்கூடிய சில பழக்கத்தினால நம்மளோட கண் ரொம்பவே பாதிக்கப்படுது. ஸோ இந்த வீடியோவில் கண்ணை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிற சில விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். எதனால் ஐ டேமேஜ் ஆகுது, அதை எந்த வழியில எல்லாம் கேர் பண்ணிக்கலாம்ன்ற 10 worst to best ஹேபிட்ஸை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். worst eye care habits. முதல்ல கண்ணை கெடுத்து பல ஐ ப்ராப்ளம்ஸ் வர வைக்கக்கூடிய worst 5 ஐ கேர் ஹேபிட்ஸை தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டார்டிங் அட் அ ஸ்க்ரீன். கடந்த 10 வருஷத்தில் கண்ணாடி போடுற யங்ஸ்டரோட கவுண்ட் 4 மடங்கு அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இதுக்கான காரணம் கம்ப்யூட்டர், மொபைல் அண்ட் டிவி ஸ்க்ரீனை தொடர்ந்து பார்க்கறது தான். இப்படி நம்ம டிஜிட்டல் ஸ்க்ரீனை தொடர்ந்து கண் சிமிட்டாமல் பார்க்கும்போது கண் ட்ரை ஆகிறதுனால அதன் மூலமாக டெட் செல்ஸ் எல்லாமே அக்குமுலேஷன் ஆகிறதுக்கு லீட் பண்ணுது. இதனால் இன்ஃப்ளமேஷன் ஆகியும் ஐ இம்பேர்மெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் அதிகம். பட் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ் எல்லாமே லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் தான் இருக்குது. இதை விட்டால் வேறு வழியே இல்லைன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம இருந்தோம் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு சின்ன வாக் போயிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை குடிக்கணும். இப்படி தண்ணி குடிக்கும்போது பாடி மட்டும் ஹைட்ரேட்டட் ஆகாமல் ஐ செல்ஸும் ட்ரை ஆகாமல் இருக்கும். இதனால் டெட் செல்ஸ் அக்குமுலேஷன்ஸை அவாய்டு பண்ணிக்கலாம். அடுத்த பாயிண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்பவும் முக்கியமான எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் கூட சொல்லுறேன். அதாவது நமக்கு கரெக்டான ஒரு ஃபோக்கஸ் இல்லாட்டினா இப்போ நாம் இங்கே இந்த கேட்குற இந்த வீடியோவாக இருந்தாலும் வேறு என்ன விஷயம் கன்சியூம் பண்ணாலும் அது நம்முடைய மண்டையில் அவ்வளோ நல்லா இருக்காது. அது ஃபோக்கஸாகவும் கேட்க முடியாது. ஃபோக்கஸ்க்காக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற புக்கு தான் ஃப்ரீ டு ஃபோக்கஸ்ன்றது. இந்த ஒரு முழு புக்கோட சம்மரி குக்கு எஃப்எம்மில் அவைலபிளாக இருக்குது. குக்கு எஃப்எம் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான காரணம் இதுதான் இந்தியாவிலேயே லீடிங் ஆடியோ புக் பிளாட்ஃபார்ம். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ஆடியோ புக்ஸ் நம்ம தமிழ் மொழியிலையும் வேறு நிறைய மொழிஸ்லையும் குக்கு எஃப்எம்மில் அவைலபிளாக இருக்குது. இதில் அக்ஷய் 15ன்ற இந்த ஒரு கூப்பன் கோடு யூஸ் பண்ணும்போது 399 worth-ஆன இந்த குக்கு எஃப்எம் மெம்பர்ஷிப் நமக்கு 199 rupees-க்கே நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கிடைக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு 250 மெம்பர்ஸுக்கு மட்டும்தான். ஸோ இப்போவே மெம்பர்ஷிப் எடுங்க. ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நாம் ரெக்கமெண்ட் பண்ண அந்த புக்கு படிச்சு பாருங்க, சம்மரி கேட்டு பாருங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க, நம்பர் 1 நில்லுங்க, ஆல் இஸ் வெல்லுங்க. பேக் டு த வீடியோ. அடுத்து நம்பர் 2, ரப்பிங் த ஐஸ். ஐஸ் அப்படிங்கிறது ரொம்பவே டெலிகேட்டான ஒரு ஆர்கன். அடிக்கடி கண்ணை தேய்க்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க உண்மையாகவே கண்ணில் இருக்கக்கூடிய ஐ பிளட் வெசல்ஸை டேமேஜ் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே கண்ணை தேய்க்கும் போது கை சுத்தம் இல்லைன்னா கண்ணுக்குள்ளே டர்ட்ஸ் போகிறது, அதன் மூலமாக சில ஐ ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதனால் கண் சிவப்பாகிறது, ஐ இரிட்டேஷன்ஸ் எல்லாமே கண்ணை தேய்க்கிறதுனால நடக்கும். ஸோ கண் கிட்ட அரிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அழுத்தி தேய்க்காம ரொம்ப கவனமாக டீல் பண்ணுங்க. அடுத்து நம்பர் 3, ரீடிங் வைல் டிராவலிங். மோஸ்ட் ஆஃப் த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆஃபீஸுக்கு போகிறவங்க எல்லாரும் பண்ணக்கூடிய ஐ மிஸ்டேக் இதுதான். பஸ்ஸில் போகும்போதோ இல்லை ட்ரெயினில் ட்ராவலிங் பண்ணும்போதோ காலேஜ் நோட்ஸ் படிக்கிறது இல்லை புக்ஸை ரீட் பண்ணுறது இதெல்லாமே பண்ணிட்டு போவாங்க. இப்படி நம்ம தொடர்ந்து நிலையாக இல்லாதப்போ வாசிக்கும்போது கண்ணால் ஒரு வேர்டில் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. ட்ராவல் பண்ணும்போது எழுதுறதும் படிக்கிறதும் பண்ணும்போது கண் தொடர்ந்து ஸ்ட்ரெயின் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு டெக்ஸ்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதே கண்ணுக்கு கஷ்டமாக இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போது புக்ஸ் எல்லாமே ஃபோனில் வந்துட்டனால சில பேர் ட்ராவல் பண்ணும்போது ஃபோனில் புக்ஸ் ரீட் பண்ணிட்டு போவாங்க, இல்லை மெசேஜ் பண்ணிட்டு போவாங்க. இதுவும் கண்ணுக்கு அதிகமான அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் தான். ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது டெக்ஸ்ட் ஆர் புக்ஸ் ரீட் பண்ணுறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே ஆகணும். இதனால் உங்கள் ஐ விஷன் பாதிக்கப்பட்டு பிளர் விஷனாக எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஐ கேர் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ குண்டும் குழியுமா ரோடு இருந்தால் அதில் ட்ராவல் பண்ணுறப்போ ஃபோன் ஆர் புக் பார்க்குறத அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்பர் 4, நாட் வியரிங் சன் கிளாஸஸ். சன் கிளாஸஸ் அப்படின்னாலே அது ஸ்டைல் அண்டு ஃபேஷனுக்கு போடுவாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் சன்கிளாஸ் அப்படின்றது சன்ல இருந்து வரக்கூடிய யூவி ரேஸில் நம்ம கண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு அக்சசரி. அதிகமான சன்லைட் ஆர் யூவி ரேஸ் படும்போது கண் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். இந்த யூவி ரேஸ் அதிகமாக கண்ணில் படுறப்போ ஐ ப்ரீமெச்சூர் ஏஜிங் ஆகிறதும் சன்பர்னால் கார்னியா பாதிக்கப்படுறதும் நடக்கும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஐக்கு கம்ஃபர்ட் கொடுக்கணும் அப்படின்னா சன்கிளாஸை கண்டிப்பாக வியர் பண்ணிக்கணும். 100% சன்ரைஸை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய சன்கிளாஸை வியர் பண்ணுறதை ஹேபிட் ஆக்கிக்கோங்க. அடுத்து நம்பர் 5, ஸ்டடிங் இன் லோ
லைட். இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஐ ப்ரொடெக்டிவ் டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். படிக்கும்போது எப்பயும் டேபிள் லேம்ப்ஸுக்கு கீழே சரியான வெளிச்சம் கிடைக்கிற மாதிரியான பொசிஷன் மேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா குறைஞ்ச வெளிச்சத்தில் படித்தாலோ வேலை பண்ணாலோ அது நம்மளோட கண் தசையை வீக்கன் பண்ணிடும். அது மாதிரி நைட் ரூம் லைட்லாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ஃபோன் யூஸ் பண்ணுறனால ஃபோனில் இருந்து வரக்கூடிய ப்ளூ லைட்ஸால் கண் டேமேஜ் ஆகிறதுக்கும் சான்சஸ் அதிகம். ஸோ சரியான லைட் வெளிச்சத்தில் கண் தசையை ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம வேலை செய்கிறத பழக்கமாக்கிக்கோங்க. மேலே பார்த்த இந்த 5 காரணங்கள்னால தான் கண் ரொம்பவே பாதிக்கப்படுது. இப்போது ஐ விஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான 5 பெஸ்ட் வேஸ் என்னன்றதை பார்க்க போகிறோம். 5 daily habits to improve the vision. Number 1, consuming food for eyes. உங்களோட கண் நீங்கள் வாழ்நாள் வர ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான சில உணவுகளையும் நம்ம டயட்டில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். கண்ணோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே தேவையான 2 நியூட்ரியன்ஸ் என்னன்னா, நம்பர் 1 ஜீசன்தின் அண்ட் லுட்டெனின். இது ரெண்டுலேயுமே எல்லா க்ரீன் லீஃப் வெஜிடபிளில் அதிகமாக இருக்கிறனால கீரை சாப்பிட்றது கண்ணுக்கு ரொம்ப முக்கியம். இன்னொன்று கேரட். இதில் விட்டமின் ஏ அண்டு கெரோட்டின் அதிகமாக இருக்கிறனால கேரட் ஜூஸ் பண்ணியோ இல்லை சாலடாவோ சாப்பிடலாம். கண்ணுக்கு ரொம்பவே தேவையான விட்டமின் சி நெல்லிக்காயில் ரிச்சாக இருக்கிறனால தினமும் ஒரு நெல்லிக்காயை சாப்பிடுங்க. இதெல்லாம் தவிர்த்து ஒமேகா 3 ரிச் ஃபுட்டாக இருக்கக்கூடிய வால்நட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், சால்மன் இது எல்லாத்தையும் கூடவே சேர்த்துக்கோங்க. ஒமேகா 3 ஆசிட்ஸ் மீன்லையும் அதிகமாக இருக்கனால அதை கன்சியூம் பண்ணிக்கலாம். டயட் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று அதில் இனிப்பும் உப்பும் அதிகமாக சேர்த்துக்கவே கூடாது. அதே மாதிரி தான் கண்ணுக்கும் அதிகமான உப்பு இருக்கக்கூடிய உணவை எடுத்துக்கும் போது கண் டீஹைட்ரேட் ஆகிடும். நீங்கள் உணவை கவனமாக எடுத்துக்கும் போது உங்கள் கண்ணும் உங்களை நல்லா பார்த்துக்கும். அடுத்து நம்பர் 2, ஸ்ட்ரென்தனிங் ஐ மசில்ஸ். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா தசையுமே பில்டு பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஆனால் ஐ மசில்னு வரும்போது அதை கவனம் எடுத்துக்க மாட்டோம். ஸோ ஐ மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுற சில எக்ஸசைஸ் 3 நிமிஷத்தில் இருந்து 5 நிமிஷம் வரை பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், ஐ பால்ஸை சர்க்குலர் மோஷன்ஸில் மூவ் பண்ணணும். இதை ஒரு 30 செகண்ட்ஸ் பண்ணினா போதும். அப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பண்ணினா ஐ மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும். செகண்ட் எக்ஸசைஸ், கண்ணை இறுக்கமாக முதல்ல க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 30 செகண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. தேர்ட் எக்ஸசைஸ், இது பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிள். கையை நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை கண் மேலே வைங்க. உங்கள் கையில் இருக்கக்கூடிய சூடு கண்ணுக்கு போகிறனால ஐ மசில்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ்ட் ஆகும். அக்குப்ரெஷர் பாயிண்ட். 2 கையிலையும் நடு விரலுக்கும் ஆட்காட்டி விரலுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் கண்ணுக்கான அக்குப்ரெஷர் பாயிண்ட். ஸோ அதுக்கு ப்ரெஷர் கொடுக்கறதன் மூலமாக கண் தசை ஸ்ட்ரென்தன் ஆகுது. அப்புறம் காலையில் புல் தரையில் நடக்கிறதும் கூட அக்குப்ரெஷர் பாயிண்ட் தான். கண்ணை சூத் பண்ணுறதுக்கு நேச்சுரல் க்ரீனி பிளேஸை அடிக்கடி விசிட் பண்ணலாம். இந்த மாதிரியான சில எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு ரொம்பவே சுலபம் தான். ஆனால் அதை பண்ணுறதுக்கு நாம் தான் மறந்துடுவோம். ஸோ மறக்காமல் ரீமைண்ட் பண்ணுறதுக்கு அலாரம் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்பர் 3, ஐ வாஷ் ரொட்டீன். கண் பார்வை சரியாக தெளிவாக தெரியறதுக்கு இந்த ஐ வாஷ் ரொட்டீனை நீங்கள் அடிக்கடி பண்ணலாம். வாயில் தண்ணியை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு கண்ணை வாஷ் பண்ணுங்கள். மவுத்து ஃபுல்லாக தண்ணியை வைக்கும்போது ஐ ஏரியா எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகிறனால ஐ விஷன் கிளியர் ஆகுது. இதுக்கு இன்னொரு வகையில் ஐ வாஷ் கப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ வாஷ் கப்ஸில் ரோஸ் வாட்டர் ஃபில் பண்ணிட்டு அதை அப்படியே கண்ணில் பிளேஸ் பண்ணிட்டு ஐ பால்ஸை மூவ் பண்ணி இந்த ஐ வாஷ் ரொட்டீனை ஃபாலோ பண்ணலாம். இந்த ஐ வாஷ்னால கண்ணில் இருக்கக்கூடிய தூசி எல்லாம் வெளியே போகிறனால கண் நல்லா வெள்ளையாக தூய்மையாக இருக்கும். இதனால் கிளியர் விஷனும் கிடைக்கும். அடுத்து நம்பர் 4, கெட் ரெகுலர் ஐ செக்அப். ஐ ரொம்பவே டெலிகேட் ஆர்கன் அப்படின்றனால அதுக்கு தனியாக கவனம் கொடுத்தே ஆகணும். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் கண் செக்அப் பண்ணுறதை கண்டிப்பாக செஞ்சுக்கணும். டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கண்ணில் அடிக்கடி பிரச்சனை வரும். ஸோ சுகர் லெவல்ஸை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. அடுத்து நம்பர் 5, டயர்ட் அண்ட் டெஸ்டட் ஹோம் ரெமிடி. கண்ணை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஈஸியான ரெமிடி வீட்லேயே பண்ணிடலாம். இதை பண்ணுறதுக்கு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும். 1 பாதாம், அதாவது ஆல்மண்ட்ஸ். 2வது சோம்பு இல்லை பெருஞ்சீரகம், அதாவது ஃபீனல் சீட்ஸ். 3வது கற்கண்டு, அதாவது மிஸ்ரி ஆல்மண்ட்ஸ், ஃபெனல் சீட்ஸ், மிஸ்ரி. இது 3ஐயும் அரைச்சு அந்த ஃபைன் பவுடர்ஸை ஏர் டைட் கண்டெய்னிங் பாக்ஸில் அடைச்சி வச்சுக்கணும். இதை ஒரு டேபிள் ஸ்பூனாக எடுத்து சூடான பாலோட கலந்து தூங்குறதுக்கு முன்னாடி குடிக்கலாம். இதை தொடர்ந்து 90 நாள் பண்ணிட்டு வர்றப்போ கண் ஆரோக்கியமாக இருக்கிறது உங்களுக்கே தெரிய வரும். 13 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களா இருந்தால் பாலுக்கு பதிலாக தண்ணியை மட்டும் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். ஸோ நம்ம பார்த்த 10 ஐ கேர் worst to பெஸ்ட் ஹேபிட்ஸை worst ஹேபிட் அவாய்ட் பண்ணிட்டு பெஸ்ட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணிடுங்க. இன்னொரு ஐ கேர் ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, நம்மளோட உமிழ் நீரில் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கனால அதை கண்ணுக்கு அப்ளை பண்ணும்போது எல்லா விதமான கண் பிரச்சனைகளும் குணமாகிறதா சொல்கிறாங்க. ஐ ஏரியாவில் அப்ளை பண்ணும்போது ஐ விஷன் கிளியர் ஆகுது. டார்க் சர்க்கிள் எல்லாம் ஒரு வாரத்திலேயே மறைஞ்சிடும். இதை நீங்கள் அனிமல்ஸ் கிட்ட காமனாக பார்க்கலாம்.
கொள்ளலாம். அனிமல்ஸுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா வூன்ஸை லிக் பண்ணியே அந்த காயத்தை சரி பண்ணிடும். நம்ம காலையில் எந்திரிக்கும் போது வாயில் சுரக்கக்கூடிய சலைவா இன்னும் அதிகமான ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸோட இருக்குமாம். இதோட இந்த வீடியோ முடியுது. நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ஐ ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டேக் கேர். பை.